சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் ஆகஸ்ட் 13ஆம் தேதி 2025 புதன்கிழமை. விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 28ஆம் திருநாள். மேஷ ராசி அந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக நல்ல அலைச்சல்கள் இருக்கும். நல்ல விஷயங்களுக்கு பிரயாணம் செய்வீர்கள். பழைய விஷயங்களை முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. பெண்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு மிகுந்த லாபம், அபாரமான திருப்தி, நல்ல நண்பர்களுடைய துணை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். உங்க மனசு சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு என்ன வேலை இருக்கோ அது பண்ணுவீங்க. அருமையா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மிதுன ராசி அந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள் ஆஸ் யூஷுவல் இன்னொரு 20 நாள் கொஞ்சம் கவனமா பாருங்க. பட் வேலை, தொழில், அந்தஸ்து, உத்தியோக வியாபாரத்துல நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். மெயினா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பொருளாதாரத்துல திடீர் வளர்ச்சி ஏற்படக்கூடிய நாள். தட்சிணாமூர்த்தி மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதன் வக்கர நிவர்த்தி ஆயிடுத்துங்கிறது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். ஆக்சுவலா நம்ம தான் கையை தட்டுறோம், அந்த அளவுக்கு அருமையா இருக்கு. இந்த நாள் பிரயாணங்கள், தூர பிரயாணங்கள், நினைத்த காரியங்கள் கைகூடுவது, என்ன நடக்க போகிறதுங்கிற யூகனை சக்தி, நீங்க அசியூம் பண்றது, பிரசியூம் பண்றது, இதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு தெரிய வரக்கூடிய நாள். ஸோ பொதுவாக இந்த மாதிரி நாட்கள் உங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி, மனோதிடம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்துல சனி, வக்ரன், சந்திரன். ஸோ மெயினா அடிவயிறு, கழிவுகள் போகக்கூடிய பாதைகள் கவனம். கால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சித்த கவனமா இருக்கணும். இந்த நாளை பொறுத்தவரைக்கும் மெயினா இரவு நேரத்துல பயணம், இரவு நேரத்துல உணவு, இதெல்லாம் தவிர்ப்பது நல்லது. மெயினா பினான்ஸ்ல கவனமா இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சனி வக்கரகதியில சந்திரனும் சேர்ந்து, அந்த சந்திரன் என்ற நட்சத்திரம் சனியாக இருக்கிறதுனால இன்றைய நாள் மெயினா கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும். இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் நிறைய பேருக்கு கொஞ்சம் லைட்டா சறுக்கல், அப்புறம் தேவையில்லாத கஷ்டம், கன்ஃபியூஷன் மற்றவங்க மூலியமா ஏற்படும். மனைவியுடைய ஹெல்த் இல்ல கணவருடைய ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா அக்கறையா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பத்மாவதி தாயார் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியான மஞ்சள் நிறம். துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீண் விரயங்கள், வேலைக்காரங்க மூலியமா சின்ன சின்ன பிரச்சனை, தொழிலாளிகளுக்கு நிறைய ப்ரெஷர், ஓவர் ப்ரெஷர் கொடுக்கறது, இல்ல வேணும்னே ஒரு சில காரியங்கள் நம்ம பண்ணக்கூடாதுங்கிற ஒரு முடிவு எடுக்கிறது. பிகாஸ் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி, மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்காம இருக்கிறது, அதனால வரக்கூடிய கோபம், இந்த மாதிரிலாம் வரும். ஸோ மோரார்லஸ் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு மிகப்பெரிய மாற்றங்களும், சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி இந்த விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம், அபாரமான திருப்தி, செயல்திறன், முன்னேற்றம் எல்லாம் கலந்த கலவையா இருக்கப்படுது. இந்த நாள் நீங்க எடுத்த எல்லா விஷயங்களும் ஏற்றத்தை கொடுக்கும். அதாவது இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் நீங்க தொட்டீங்கன்னா போது அது ஜெயிச்சிடும், அந்த அளவுக்கு அபாரமா இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மாற்றம், மனை மாற்றம், வீடு சார்ந்த எண்ணங்கள், பொதுவாகவே எந்த விஷயத்தையுமே இன்றைய நாள் உட்காந்து லாஜிக்கலா பிளான் பண்ணி முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. மெயினா இன்றைய நாள்
வீட்டில் அம்மா தாயார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுப்பீங்க. கொஞ்சம் அரவணை போகிற எல்லா விஷயத்தையும் பண்ற மாதிரி இருக்கு. அமோகமான நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாள். புதிய மாற்றம், எடுத்த காரியங்கள்ல வெற்றி, மனமாற்றம், உறுதித்தன்மை, எல்லா காரியங்களும் நமக்கு சாதகமாக நடப்பது, எதுவா இருந்தாலும் நல்லபடியா முடிக்க முடியுங்கிற தன்மை ஏற்படுறதுங்கிற மாதிரி ரொம்ப சாதகமா இருக்கிறது. நம்ம பிளான் பண்ணா போதும் நடந்துடும். அமோகமான நாளா இருக்கப்படுது. எடுத்த எல்லா காரியங்களும் சரி, பிளான் பண்ணதும் சரி, சூப்பரா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தாராளமான பணவரவு, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், சண்டைகள் நிவர்த்தியாகும். பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப யதார்த்தமா சந்தோஷமான விஷயங்களை நிறைய பேசக்கூடிய அற்புதமான நாளா இருக்கும். அது 2 நாள் பெண்களுக்கு ஆண்களுக்கு எல்லாருக்குமே நல்லா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஜெயதீர்த்தர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரம் பிங்க் நிறம். மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய மாற்றங்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எதுலையுமே சரி ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய நாள். நம்ம பிளான் பண்றதோட பிளான் பண்ணாத பல காரியங்கள் நமக்கு சாதகமாக இருக்கும். எல்லா விஷயமே நமக்கு ரொம்ப ஏற்றவாறு நினைத்தவாறு நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரம் ஆரஞ்சு நிறம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.